ஹலோ கைஸ், வாங்க அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இப்ப நம்ம 100 வருஷத்துக்கு பின்னாடி கடந்து போலாம். அப்ப இருக்கட்டும், இப்ப நான் எங்க தான் இருக்கேன்? கடைசியில எல்லாமே நாசமா போயிருச்சு. நான் செத்ததுக்கு அப்புறம் ஒரு பொண்ணமா தான் அவன் மீகா அவனை பார்த்து, என்னாச்சு, உன்னோட உடம்பு ஃபுல்லா ரத்தத்தால இருக்கு. அப்ப டோமாவோ, இதெல்லாம் ஒண்ணு ஏன் ரத்தம் கிடையாதுங்கிறான். மீகாவோ, ஹோ அப்படியே, நீ பாக்குறக்கே ரொம்ப டயர்டா இருக்க, என்னோட கோயிலுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போங்கிறான். அப்படியே அங்க வந்தவன ட்ரெஸ் கழட்டுங்கிறான். அவன் பாடியை சுத்தி மார்க் மாதிரி இருக்கு. மீகாவோ, இந்த மாதிரி மார்க் எல்லாம் முதல்ல கடவுளா இருந்து அதுக்கப்புறம் கொடூரமா மாறுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் உனக்கு இந்த மாதிரி தந்திருக்காங்க. நீ எவ்வளவு நாளா இப்படி இருக்கேன்னு கேட்கும்போது டோமோ ஒன்னும் சொல்லாம இருக்கான். உன்ன மாதிரி சக்தி வாய்ந்த ஆத்மா எல்லாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும். அந்த மாதிரி கொடூரமானவங்க கடவுளோட தகுதியை இழந்ததுக்கு அப்புறமும் அந்த சக்தி மட்டுமே இருக்கும், அதை மாத்தவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆள் கிட்ட நீ கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருப்ப, அதானே நடந்துச்சுன்னு கேட்கும்போது டோமோவோ, ஒரு பொண்ணு கிட்ட நான் சத்தியம் பண்ணிருந்தேன், வாழ்க்கை ஃபுல்லா நான் அவ கூட வாழ்வேன்னு. அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, அதனால இப்ப நானும் சாக ஆசைப்படுறேன். ஆனா நான் ஒரு மனுஷன் கிடையாது, அதனால இப்ப நான் இறந்தா கூட யுக்கிஜி இருக்க இடத்துக்கு போக முடியாது. மீகாவோ, அதனால தான் தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கியா? உன்ன மாதிரி ஒரு ஆத்மா எப்படி ஒரு மனுஷ குழந்தைக்கு ஆசைப்பட்டுச்சு? அதுக்கு டோமோ, நான் அவளை காதலிச்சேன், அவ கூட இருக்க அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சேன். சாகுற வரைக்கும் அது என் கூட இருங்கிறான். மீகாவோ, நான் கண்டிப்பா இருப்பேன், ஆனா நீ இப்பவே சாகணும்ல அவசியம் இல்ல, உனக்கு என்னோட சக்தியை நான் கொடுக்கறேன். சூரியன் உதிச்சு மறையும் போதெல்லாம் உன்னோட மனசுல ஏற்பட்ட காயம் கொஞ்சம் கொஞ்சமா குணமாகும், அப்புறம் கடைசியா அதை நீ மறந்தே போயிருவ. இதுதான் காலத்தோட மருந்து. நீ இதுக்கு முன்னாடி போட்ட கான்ட்ராக்ட மறந்தினாலே அந்த சாபத்துல இருந்து வெளியே வந்துடலாம். இப்ப நீ நல்லா தூங்கு. அப்படியே கண தொந்தா அங்க மீக்கா இருக்க மாதிரி இருக்கு. டோமோவோ மீக்கான் கையை பிடிச்சா, அங்க வெள்ளமடிக்கார, என்னப்பா ஏன் கை பிடிச்சிட்டு இருக்க? தூங்கி எந்திரிச்சிட்டியா? தூக்கத்துல என்னமோ உளறிட்டு இருந்த, கெட்ட கனவு கண்டே என்ன? டோமோவோ, இங்க உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? நீ தான் ஃபெமிலியர் ஆயிட்டியா, போய் வேலை செய்யடான்னு உதைக்க அவனும், அடை நீ தூங்கிட்டு என்ன சொல்றியான்னு பறந்து போறான். அப்படியே மிஸ்ஸுக்கே காமிச்சா, என்னதான் டோமோ காட்டு நிறையா இருந்தாலும் ரொம்பவே கடுமையா தான் நடந்துக்கிறான். பூதமோ, அவர் இப்பெல்லாம் ரொம்பவே பரவாயில்ல, முதல்ல வந்தப்ப நீங்க பாத்துருக்கணும், அப்பதான் உண்மையான கொடூரத்தை பாத்திருப்பீங்க. மிஸ்ஸுக்கியோ, அப்ப கடவுள் மீக்கதான் அவனை மாத்திருக்காரா? பூதங்களோ அப்படின்னு இல்ல, அப்படியே பழைய கதையில டோமோவை வந்து ஃபெமிலியர் ஆக்கி இந்த கோயிலே இருந்துக்கோன்னு மீக்கா சொல்லும் போது டோமோ அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்கிறான். மீக்காவோ, கான்ட்ராக்ட சீல் பண்ணிட்டா நீ மாறிடுவேங்கிறான். அப்புறம் பிரிட்ஜ்ல ஒரு பேய் ஒரு பொண்ணை பயன்படுத்தி விட்டு இருக்கு. டோமோவை அந்த மிருகத்தை அடிச்சு சாத்திட்டு, என்னோட மாஸ்டர் இருக்கிற நேரத்துல நீ எப்படி எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு இருக்கலாம், அந்த பொண்ணும் எனக்கு காப்பாத்துங்க ஐயான்னு வந்து கட்டி பிடிச்சிடறான். டோமோ டென்ஷனா, ஐயோ ஒரு மனுஷனை கட்டி பிடிச்சிட்டான்னு ஓடுறான். அவன் ஓடுனதுனால அந்த பேயை விட்டுறான். மீக்க டென்ஷன் ஆகி ஒரு பொண்ணு கிட்ட இருந்து ஓடி அந்த பேயை விட்டுட்ட. கடைசியில் அதானே, மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாது உனக்கு. இந்த கோயிலோட ஃபெமிலியர் ஆனதுனால மனுஷன் கிட்ட நீ அன்பாவோ அக்கறையாவோ நடந்துக்கணும். அப்புறம் போய் அந்த மீக்காவை தடவிட்டு இருக்க. அவனும், இப்ப எதுக்கு என்ன தடவற? அதுக்கு டோமோ, இல்ல மனுஷங்க ஒருத்தவங்க தொட்டுட்டாங்க அதனாலதான். அட பாவி, என்ன ஒரு டவலா யூஸ் பண்ணிட்டு இருக்கியா? மூளையில போய் உட்கார, எனக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. உட்கார வச்சு வெடி வெடி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. பூதங்களோ, இந்த நரிக்கு தான் மனுஷங்களே பிடிக்காது, அப்புறம் ஏன் இந்த மாதிரி ஒரு காட்டு நரிய போய் ஃபெமிலியர் ஆக்குனாரு? இந்த நரி கோயிலுக்கே கெட்ட பேர் தான் வாங்கி தரப்போகுது. ஆமா, நாளைக்கு காற்றின் கடவுள் வரப்போறான்னு சொன்னாங்கல்ல, அவர் நாளைக்கு வரும்போது டோமோவை கண்ணில் படாத மாதிரி மறைச்சு வச்சிடணும். இதை கேட்டுட்டு டோமோவோ, எங்க ட்ரை பண்ணுங்க பாக்கலான்ட்டு வரான். ஆத்தி மாஸ்டர், டோமோ என்ன உங்களோட திட்டு வாங்குறதுல முடிஞ்சிருச்சா? அவனா, அதெல்லாம் முடிஞ்சிச்சு, அவன் நாளைக்கு மிக்கோட ஃப்ரெண்ட் வராரா? பூதங்களோ, ஆமா வராரு, அதனால ஒரு ஃபெமிலியரா இருந்து உங்களோட கடமைகளை செய்யுங்க. அவனும், முகமூடி போட்டிருக்க நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணலாமான்னு அதை கழட்டி பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லாம சரியான லூசுக்குன்ட்டு போறான். இந்த சைடு மீக்காவை பார்த்து அழுதுட்டு இருக்கிறான். டோமோக்கும் மனுஷங்களுக்கும் ஒத்து போகவே மாட்டேங்குதே, ஒன்னா மனுஷங்களை பார்த்து ஓடுறான், இல்லைன்னா விரட்டிட்டு இருக்கான். 6 மாசம் ஆச்சு, கொஞ்சம் கூட எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. பூதமும், அப்புறம் ஏன் அவர் இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேக்குது. மீக்காவும், அவனோட முகத்துல நான் சாவ பார்த்தேன், நான் மட்டும் அப்ப அவனை காப்பாத்தலைனா ஒரு அனாதையா அவன் செத்து போயிருப்பான். அவனை நினைச்சு நான் வருத்தப்பட்டாதான். இந்த சைட் காமிச்சா, அதோ பாருங்களேன், காட்டு நரியெல்லாம் போய் கடவுளுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கு, பார்த்தாலே காமெடியா இருக்குல்லன்னு 3 பூத டோமோ கலாச்சிட்டு இருக்கு. டோமோவும், இருங்கடி, சான்ஸ் கிடைக்கும் போது உங்களை வறுத்து தின்னறேன். அப்ப நேத்து காப்பாத்தின அதே பொண்ணு வந்து, மாஸ்டர் நரி நேத்து ஓடிட்டீங்களே, நான் உங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு தான் வந்தேன் இன்னைக்கு. அவனும், ஹே பொண்ணே, நீ ஒரு மனுஷி, தள்ளி நிலை, உன்னை சாப்பிட்டு கீப்பிட்டு போறேன். அவ்வளவு நீங்களாம் சாப்பிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், பாக்குறக்கே வெள்ளையா பல பலன் இருக்கீங்க, நீங்க எப்படி அவ்வளவு கொடூரமான விஷயத்த செய்வீங்க? அப்ப அவ தொட வரும்போது அவனும் தட்டி விட்டுறான். அப்பன்னு பார்த்து மீகா அவங்க வந்து, பொண்ணே வீட்டுல உன்ன தேடுவாங்கல்ல, நீ கிளம்புங்கிறான். மீகாவும், மனுஷங்களை பார்த்தாலே ஏன் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது? டோமோவும், ஏன்னா அவங்க ரொம்பவே வீக்கானவங்க கூட அதெல்லாம் நான் பழக்க வச்சுக்கிறது இல்ல. அதுக்கு மீகாவோ, நீ தான் இருக்கிறதுலே வீக்கான ஆளு, நீ தான் இங்க ஸ்ட்ராங் ஆகணும். மனுஷங்களை எனக்கு சேவை செய்யறவங்க, அவங்க மேல கை வைக்கிற ஒரு ஆள் எனக்கு தேவையில்லை. அடுத்த சீன்ல பார்த்தா இவன் தான் காற்றோட கடவுள் போல. அடே மீகா, எப்படி இருக்க? பார்த்து பல வருஷமாச்சு. மீகா பார்த்தா சோகத்துல இருந்துட்டு, நீ வந்துட்டியா? நேத்து டோமோவா ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் போல திட்டி, அதை நினைச்சு எனக்கு ரொம்பவே கவலையா இருக்குன்னு ஆள ஆரம்பிச்சிடறான். டோமோவோ, நீ தான் இருக்கிறதுலே வீக்கான ஆளு, நீ தான் ஸ்ட்ராங் ஆகணும்னு சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்படியே பூதங்களும் வந்து, மாஸ்டர் டோமோ வாங்க, காற்றோட கடவுள் போயிட்டாரு, இன்னைக்குதான் முழு நிலா, கடவுள் மீகாவோட ஜாயின் பண்ணுங்க. டோமோ, நான் எதுக்கு வரணும்? என்னோட வேலைகளை நீங்களே நல்லா பாத்துக்கிறீங்களா? அப்புறம் என்ன? பூதங்களும், இல்ல இதெல்லாம் உங்களோட கடமை, நீங்க மட்டும் தான் பண்ண முடியுங்கிறாங்க. அப்படியே டோமோ, மீகா, அப்புறம் அந்த 2 பூதங்களும் சேர்ந்து ஒன்னா
ஒன்னா அந்த நிலாவை பாத்துட்டு இருக்காங்க. அன்னையில இருந்து டோமோ அவனோட கடமையை தவறாம பாத்துட்டு வந்துட்டு இருக்கான். அப்பதான் ஒரு நாள் மீகா வந்து நான் பக்கத்துல இருக்க டவுனுக்கு போயிட்டு வரேன், அது வரைக்கும் கோயில பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போனவர் தான். அதுக்கப்புறம் ஒண்ணுமா அவர் திரும்பவே இல்ல. 20 வருஷம் ஆச்சு. இது எல்லாத்தையும் மிசுக்கி கிட்டதான் சொல்லிட்டு இருக்கு. மிசுக்கி ஓ அப்பதான் நானுமே வந்தா அதானே? பூதமோ ஆமா, அவங்க வந்ததுக்கு அப்புறம் டோமோவே ரொம்ப ஜாலியா இருக்காரு. மீகா கிட்ட இருந்ததை விட டிஃப்ரெண்ட் விதமா ஜாலியா இருக்காரு. அப்ப டோமோ அங்க வந்து என்ன வேலை செய்யாம சும்மா உட்காந்துருக்க, மிசுக்கி வா நம்ம 2 பேரும் சேர்ந்து குடிக்கலான்னு கூப்பிட காலங்கத்திலே குடிக்கிறியான்னு எட்டி வச்சிடறான். அப்படியே நானுமே எங்க ஒண்ணுமா தூங்கிட்டு இருக்கா. பூதங்களும் ஆமா இன்னைக்கு சண்டே இல்ல, எவ்வளவுதான் ஆனாலும் அவளுக்கு பொறுப்பே வர மாட்டேங்குது. நானுமே ஒண்ணுமா தூங்கிட்டு இருக்க, எந்திரி. அடே ஏன்டா தூங்குற பொண்ணை எழுப்பிட்டு இருக்க, இன்னைக்கு சண்டே தானே வீடு என்ன. பூதங்களா பாத்துட்டு அழுதுட்டே டோமோ எப்படி வளர்ந்துட்டாரு பாரு. கட் பண்ண ஒரு வழியா ஸ்கூலுக்கு டோமோ குராமோ வந்துடுறாங்க. குராமா ஒரு ட்ரிப் போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கான். டோமோக்கு உடம்பு சரியில்லாம இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கான். ஒரு வழியா 2 பேருமே ஸ்கூல் வந்துட்டாங்கன்னு சொல்லி பொண்ணுங்கள சந்தோஷத்துல இருக்காங்க. கேயோ சிங்கிளான பொண்ணுங்களே இப்படி திரும்புங்க, நான் பார்ட்டிக்கு போறேன். அதை மிக்சர்னு சொல்லுவாங்க. அங்க நிறைய பசங்க பொண்ணுங்க எல்லாருமே வருவாங்க. முக்கியமா ரொமான்டிக் பார்ட்னரை தேடலாம். உங்க 2 பேர்த்து பேரையும் ஆட் பண்ணிருக்கேன், அதனால வந்துருங்க. அவங்க இது கேட்டு என்னது நாங்க வரணுமான்னு சொல்லி ஷாக் ஆக அவ்வளோ என்ன கிறிஸ்மஸ்க்குள்ள பாய் ஃப்ரெண்ட் வேணுமா வேண்டாமா? நானுமே ஆமான்னு சொல்ல அப்ப என்ன செல்லம் சனிக்கிழமை 2 மணிக்கு கரெக்டா வந்துரு சரியா? நானுமே மிக்சர் மாதிரி ஒரு பார்ட்டிக்குள்ள நான் போனதே இல்லையே. இப்ப நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டோமோ அங்க வந்து என்னாச்சு? நானுமே கே கூட பேசினதுக்கு அப்புறம் கொஞ்சம் சோகமா இருக்க மாதிரி தெரியுது. அவளு மனசுல எனக்கு தான் பிடிச்சவங்க ஆல்ரெடி இருக்காங்களே, அப்புறம் எப்படி நான் மிக்சருக்குலாம் போக முடியும்னு யோசிக்கிறா. அப்படியே ஒண்ணு இல்ல டோமோ, அவன் டென்ஷன் ஆகி என்கிட்டயே போய் சொல்லிட்டு இருக்க, நீ ஏதோ ஒரு மிக்சிங்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானுமே டென்ஷனா இதெல்லாம் கேர்ள்ஸ் பிளான், இதுக்குள்ள நீங்க எதுக்கு தலையிடுறீங்க? இப்ப வா வீட்டுக்கு போலாங்கிறா. அப்படியே மனசுல நான் உண்மையில சொல்ல போறது இல்ல அவன் கிட்ட, இது சும்மா சும்மா பிரச்சனை தான் உண்டாக்கும். இப்ப வரைக்கும் டோமோ மட்டும் தான் நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப குராமா அங்க வந்து என்னப்பா கண்ணு மனுஷங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியலையா? அவ ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா அதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம் எல்லாம் கிடையாது. குருமா கிட்ட வந்து தீய விட்டுட்டு அதுக்கப்புறம் மீகா நான் டவுனுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னதை நினைச்சு பாக்குறான். அப்படியே இந்த சைட் காமிச்சா அந்த மிக்சருக்கு நிறைய பசங்களும் வந்திருக்காங்க. அதுல ஒரு பையன் உங்களுக்கு எல்லாம் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்டுறான். மத்த பசங்களும் அடே பொசுங்கன்னு கேட்டுறான், அவங்களுக்கு மட்டும் பாய் ஃப்ரெண்ட் இருந்தா எதுக்கு இங்க வர போறாங்க? அதுக்கு அந்த பையனும் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கே இருந்தாலும் நான் வந்திருக்கேங்கிறான். இதை பார்த்து கேயெல்லாம் டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. நானுமே நம்ம வேணா ஜூஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அந்த ரூமுக்கு பக்கத்துல தான் இவனுங்க 3 பேர் இருக்காங்க. குராமோ பக்கத்துல வர சத்தத்தை பார்த்தா ஒரு மிக்சர் தான். டோமோ மிக்சர் அப்படின்னா என்னன்னு கேக்குறான். மிசுக்கியோ என்ன டோமோ பார்த்தா பிளே பாய் மாதிரி இருந்துட்டு மிக்சர்னா என்னன்னு கேக்குற பாத்தியா? மிக்சர்னா அழகான பொண்ணுங்களை பசங்களை பாத்துக்கிட்டு காஸ்ட்லியான சாப்பாடு சாப்பிடுறது அதானே? குராமாவும் அதெல்லாம் ஏன் பண்ணுவான், அது கிடையாது. அப்புறம் நீ யாரு? அவனும் நான் தான் நானமியோட இன்னொரு ஃபேமிலியர். டோமோ குறுக்க வந்து எதுக்கு நானமி இதெல்லாம் அட்டன் பண்றான்? குராமாவும் நம்ம கூட எல்லாம் இருந்து அவளுக்கு போர் அடிச்சிட்டு போலாதான். அப்படியே இந்த சைடு எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது கேவும் நானும் இப்பதான் ஒன் சைட் லெவல்ல இருந்து வெளியே வந்துட்டு இருக்கா. அதனால தான் இங்க அவளை கூட்டிட்டு வந்தேன். திடீர்னு மெய்யும் கத்திட்டு ஐயோ பாம்புன்னு சொல்றான். அந்த பாம்பு கியூட்டா முழிக்க நானுமே ஒரே கையில் தூக்கிட்டு ஓடிடுறான். பாத்ரூமுக்கு வந்து ஏய் மிசுக்கி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மிசுக்கியோ இந்த உலகத்துல நீங்க போனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றதுன்னு தெரியல, அதனாலதான் உங்களை பார்க்க வந்தேன்னு அழகா சொல்ல தனியாவா வந்திருக்கேன்னு கேட்டா அது இல்லங்குது. அங்க பார்த்தா பாம்பு எடுத்துட்டு டோமோ வரான். அவளோட டோமோ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டோமோவும் நீ தான் வித்தியாசமா என்னமோ பண்ணிட்டு இருந்த, அதனாலதான் நான் ஃபாலோ பண்ணேன். ஆனா இப்ப இருந்த கவலை எல்லாமே போயிருச்சு, அதனால நாங்க எல்லாரும் இப்ப கிளம்புறோம். நீ நல்லா ஜாலியா இருந்துட்டு வா. நானுமே கரெக்ட் தான், நான் மஸ்த பசங்க கூட பேசினா இவனுக்கு என்ன ஆக போகுது? அவன் என் மேல பொறாம பட போறான்னா என்ன? அப்பன்னு பார்த்து இன்னொரு பையனை வந்து நானுமே என்னாச்சுன்னு கேக்குறான். அவளும் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றா. அப்படியே ஓரமா கூட்டிட்டு போய் அவ்வளோ என்னோட பழைய காதல நினைச்சு கொஞ்சம் ஃபீலிங்ஸ் ஆயிட்டு அவ்வளவுதான். அந்த பையனும் உன் இடத்துல நானும் இருந்திருக்கேன், அதனால உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. நைட்ல பாரு சில்லான காத்து வீசுது, இதை நம்ம என்ஜாய் பண்ணலாங்கிறான். அவ்வளோ நீங்க சொல்றது கரெக்ட் தான், உங்களோட ஜாக்கெட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நீங்க லூஸ் தனமா இருந்தாலும் இப்ப நல்லவங்களா இருக்கீங்க. அப்படியே பக்கத்துல வந்து அங்க இருந்த எல்லா பொண்ணுங்களை விட நீ தான் ரொம்ப கியூட்டா இருந்த. அப்படியே அவ கையை பிடிச்சு உன்னோட கை ரொம்பவே சாஃப்டா இருக்கு, உன்னை கொஞ்ச நேரம் நான் பிடிச்சிக்கிட்டு கேட்கறான். அப்ப சடனா பின்னாடி இருந்து யாரோ உத விடுறாங்க. அடே எவடா அதுன்னு கேட்க அப்பாங்க டோமோ வந்து சாரிப்பா மன்னிச்சுக்க, இந்த மியூசிக்கினாலதான் எல்லாத்துக்கும் பிரச்சனை. அந்த பையன் பயந்துட்டு ஓடியே போயிடுறான். நானுமே இந்த மாதிரி நேரத்துலதான் இவனை பாக்கணுமா? ஆமா நீங்க எல்லாரும் போகிறன்னு தானே சொன்னீங்க. டோமோவோ உன்னை ஜாலியா இருக்கதா சொன்னேன், அதுக்கு நீ இவ்வளவு ஜாலியா இல்ல. அவ்வளோ ஹே நானும் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லன்னு திரும்பினா அவனோட கண்ணே வித்தியாசமா இருக்கு, ரொம்ப பாவமா பாக்குறான். அப்படியே அவளோட கையும் பிடிச்சிட்டு வா வீட்டுக்கு போலாங்கிறான். அவ்வளோ ஹே வெயிட் பண்ணு, அவங்க கிட்ட நான் போயிட்டு வரேன்னு கூட சொல்லல. டோமோவும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வா. இன்னைக்கு பஸ் எல்லாம் வராது, அதனால என்னோட பறக்கும் தட்டை வச்சிருக்கேன். நானுமே அவன் என் கையை பிடிச்சிருக்கா, ரொம்ப டைட்டாவே எனக்கு வலிக்குது. ஆனா அது இருந்து என்னால வெளியவே வர முடியல. டோமோ உனக்கு என்ன கோவம் வருதா? இப்ப என்ன ஒரு பையன் கூட பார்த்தோன்னே உன்னால பொறுக்க முடியல அதானே? அப்ப நீ பொசசிவ் ஆயிட்ட. அவ்வளோ இரு எதுவும் சொல்லிடாத, இந்த ஃபீலிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால கொஞ்ச நேரம் இது இருக்கட்டும். இப்படியே ஒன்னும் சொல்லாம அவங்களை விட்டுட்டு வரக்கூடாது, நான் போய் குட் பை மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன். டோமோ நீ சொல்றது உண்மைதான், ஒரு சின்ன குழந்தை மாதிரி எனக்கு பொறாமையா இருக்கு. நானுமே இப்ப டோமோவை பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்துல அவன் உறுதியே இல்லாத மாதிரி தெரியுது. ஒருவேளை இப்படி இருக்குமோன்னு அவன் கையை பிடிக்க அப்பன்னு பார்த்து குறுக்கு கரடி வந்த மாதிரி மிசுக்கி நிக்கிறான். அடே மிசுக்கி எவ்வளவு நேரம் இங்க நின்னுட்டு இருந்த? நானுமே ஒருவேளை டோமோக்கு என்ன பிடிச்சிருக்கோ அப்படின்னு சைட் குரமாவுக்கு அமிச்சா அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதே மாதிரி தொடர்ந்து கேட்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிருங்க. தேங்க்யூ சோ மச்.